ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் கேரட் டிலைட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கேரட்டை கொதிக்க விட போகிறோம். 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ கேரட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இல்லை நீங்கள் குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 2 விசில் விட்டு எடுத்தால் போதும், வெந்துடும். இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த கேரட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிப்போம். கேரட்டோட 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பேன் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த கேரட்டோட பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கேக் மோல்டில் பட்டர் ஷீட்டை வச்சு இந்த பேஸ்ட் சூடாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 ஹவர் அப்புறமா இப்போ இதை நம்ம பீஸ் போடுறதுக்காக கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். பீசஸ்லாம் போட்டுட்டு ஒரு தடவை நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது, சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால ஒரு பிளேட் இல்லைனா பவுல் எடுத்துட்டு டெசிகேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பீஸ் போட்ட கேரட்டை ரோல் பண்ணிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா கேரட்டோட பீசஸையும் டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கேரட் டிலைட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம் ஸ்டிக் ஆகுதா இல்லையான்னு. ஸ்டிக் ஆகாமல் கேரட் டிலைட் கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.